பன் பட்டர் ஜாம் இந்த ஜெனரேஷனை ரெப்ரசென்ட் பண்ற ரெண்டு லவ்வர் பேர்ஸ், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள பத்தின கதை தான் இந்த பன் பட்டர் ஜாம் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த பன் பட்டர் ஜாம் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: எப்பவுமே நடந்து முடிஞ்சதை பத்தி, பாஸ்ட் இறந்த காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஃபியூச்சரை பத்தி எப்பவுமே கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த விஷயத்தை அப்பவே பண்ண முடியும் உங்களால. பட் ஆனால் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தினாலையும் ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோங்கிற பயத்தினாலையுமே ப்ரெசென்ட்ல அந்த விஷயத்த பண்ணாமே விட்டுருப்பீங்க. எப்பவுமே ப்ரெசென்ட்ல வாழ பழகணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்றேன். இப்போ இந்த ரிவ்யூ வீடியோ இப்போயே பண்ணிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி நிறைய படத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீடியோ எல்லாம் பண்ணாமையே போயிட்டேன். பட் இந்த பன் பட்டர் ஜாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா எடிட் பண்ணி வீடியோவும் போட்டுருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ண தான் கிடைச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட்ல பண்ண முடியும்னு நினைக்கிற விஷயத்த அப்பவே பண்ணிருங்க. யூ நோ வாட் ஐ மீன். கமிங் பேக் டு த மூவி பன் பட்டர் ஜாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ஸ்னு எனக்கு தென்பட்டது என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு டார்க் ட்ரூத்னு சொல்றத விட ஒரு சின்ன ரியாலிட்டியா உடைச்சிருக்காங்க. அதுவே ஒரு கோர் கான்செப்டாவையும் எடுத்து ஓரளவுக்கு டீப்பர் மீனிங் தர ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கும் சீன்ஸுமே இந்த படத்துல வச்சிருக்காங்க. மனசு ஒத்துக்கலினாலும் சில பேர் இந்த படத்துல காட்டின மாதிரி தான் இருக்காங்க. அது யாரு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் குறைஞ்சிருங்கிறங்காட்டி அவங்கள பத்தி மென்ஷன் பண்ணாம மேலோட்டமா ஸ்பாய்லர் இல்லாம நான் சொல்றேன். அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் செகண்ட், இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கேரக்டரா கரெக்டா அந்த மீட்டரை பிடிச்சி நடிச்சதுன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, மதுங்கிற கேரக்டர்ல ஆதியா பண்ணியிருப்பாங்க, அவங்க ரோலா இருக்கட்டும், பவ்யா பண்ண நந்தினி ரோலா இருக்கட்டும், சரவணன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவரு, அண்ட் ராஜு நான் பாக்குற பெரிய ஸ்கிரீன்ல அவர் நடிச்சு நான் பாக்குற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% அந்த லீட் ரோலுக்கான ஒரு மேட்ச், எமோஷன்ஸ், கண்ணீர், லவ், காமெடி சொல்ல தேவையில்ல, பக்காவான மீட்டர்ல 100% பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பட் ஓவராலா பார்க்கும்போது ஒரு 80% ஒரு லீட் ரோல்ல பண்ண வேண்டியவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியா புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு சில இடங்களை தவிர. இனி அடுத்து வரக்கூடிய படங்கள்ல மீதி பார்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் நம்புறேங்க. ஸோ இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதுதான். அண்டு ஃபேமிலியோட பார்க்கணும்னு நினைச்சா மேபி குழந்தைகளை கூட்டிட்டு போறதுக்கு கொஞ்சம் நீங்க ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. ஏன்னா எனக்கு இது அபரவிதமா ஒரு சில சீன் குழந்தைகளோடையும் பார்க்கலாம், சில சீன்ஸ் பார்க்க முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இப்படி ஒரு பாயிண்டை நான் சொல்றேன். நீங்க பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியா அந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சு வேணா கூட்டிட்டு போங்க. மற்றபடி காமெடி பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு. அண்ட் இந்த படத்தோட அந்த டீப்பர் மீனிங் தர ஒரு சில டைலாக்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க, நல்லாவும் ஸ்க்ரீன்ல ஆக்டர்ஸும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நல்ல டீப்பான ஒரு எமோஷனை ஆடியன்ஸ், அதாவது எனக்கு போக வச்சுட்டு நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வச்சு காமெடி சீன் ஒரு எமோஷன் சீனுக்கு பிரேக் பண்ற மாதிரி வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அது அமைஞ்சிருக்கு. ஒன்னு ஃபுல் ராம் காமெடியை கொண்டு போயிருக்கணும், இல்ல லைட் ஹார்ட்டட் காமெடிஸ் வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி கொண்டு போயிருக்கணும். படம் எங்க ஒரு குழப்பத்துல எனக்கு உண்டாச்சுன்னா, இவ்வளோ டீப்பரான ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு மீனிங் உள்ள ஒரு மெசேஜை, ஒரு கருத்தை சொல்லிட்டு இதை இந்த மாதிரி ஒரு ஹியூமர்ல ட்ரை பண்ண விஷயம் எனக்கு பர்சனலா ரெண்டும் கெட்ட மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் படம் பார்க்க தோணுச்சு. அப்போ ஆரம்பத்தில் இவ்வளோ சூப்பராக ஆரம்பிச்சு எண்டில் இவ்வளோ சீரியஸாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி படம் எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. பட் என்னன்னா, ஒரு ஸ்பூஃப் மூவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நான் அடிச்சு நவுத்துறேன் அப்படின்னு தமிழ் படம் மாதிரி ஒரு ஸ்பூஃப் மூவி எடுத்து முடிச்சிடலாம். ராம் காம்னு சொல்லிட்டு காமெடிங்கிற பேர்ல சில எக்ஸாஜிகரேஷன், தேவதர்ஷினி மேமன், சரண்யா பொன்வண்ணன் கேரக்டர்ஸ் வச்சு பண்ண விஷயமா இருக்கட்டும். அண்ட் அந்த காமெடி மீட்டர்லயே ஃபுல் படமும் கொண்டு போகாம நடுவுல ஒரு விஷயம் நடக்கும், அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போன விதமா இருக்கட்டும், ரெண்டுமே இம்பேலன்ஸ்டா டச்சே இல்லாம ஒர்க் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. மற்றபடி கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துல சொல்ல வர அந்த ஒரு ரியாலிட்டி முக்காவாசி பேர் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி தானே இருக்கிறாங்க எல்லாரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் தருது. பட் ஆனால் நான் ஒரு ஜாலியான படத்துக்கு தானே வந்தேன், ஜாலியாக போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இந்த படம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த படம் பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி உங்களை யோசிக்க வைக்கும். கண்டிப்பாக இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ண அந்த ஒரு ரியாலிட்டி செக்கை கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்பீங்க. கரெக்டு தானே அப்படின்னு சில பேர்த்துக்கு தோணும். ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக தான் இருக்கும் அந்த ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக இவ்வளோ எனக்கு பர்சனலாக நெகட்டிவ்ஸாக இந்த படத்தில் தெரிஞ்சு. அண்ட் முக்கியமாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்ல மாட்டேன், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்
லிரிக்ஸ் முக்கியமாக ரொம்ப கதையோட பிளெண்ட் ஆகிற மாதிரி லிரிக்ஸும் சாங் கம்போசிஷனும் அவ்வளோ சூப்பராக வந்து நிவேஷ் கே பிரசன்னா போட்டிருக்காரு. எனக்கு அவரோட ஆல்பம்ஸில் இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தியேட்டரில் தான் நான் வந்து பார்க்குறேன். இன்ஸ்டண்ட்டாக வந்து கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஒர்க்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த பன் பட்டர் ஜாமுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 50 மார்க்ஸ் தருவாங்க. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் இந்த பன் பட்டர் ஜாம். சில கிளீச்சையான காமெடி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியக்கூடாது. ஒரு நல்ல பாப்கார்ன் வச்சா வந்து ஒரு படத்தை நான் பார்த்துட்டு வரணும். எக்ஸாஜரேட்டடாக ஸோ கால்டு நீங்கள் கிரிஞ்சாக வந்து சொல்கிற விஷயங்கள் படத்தில் இருந்தாலும் நான் போய் என்டர்டெயின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல பாப்கார்ன் வச்சா இந்த படம் இருக்கும். மற்றபடி வெர்டிக்ட்னு என்னால் பன் பட்டர் ஜாம்ட் இன் பிட்வீன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க. 10 நிமிஷம் பேசியிருக்கேன்னா ஸோ ஆண்டவா இப்போ தான் 10 நிமிஷத்தில் ஃபேஸ்புக் பண்ண ஒரு ரிவ்யூவை